வெறும் போல் பர்சன்டேஜ்ங்கிறத தாண்டி இந்த 5வது ஃபேஸ் தான் முக்கியமான தேர்தல். இந்த 5வது ஃபேஸ் எலெக்ஷனில் கடந்த 4 ஃபேஸை தாண்டி மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வீழ்ந்திருக்கு. பல பிரபலங்கள் தங்கள் வாக்களித்ததை ஒரு விளம்பரமாகவே காட்டிக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரபலங்களே இவ்வளவு சிம்பிளாக ஓட்டு போட்டு போகும்போது சாதாரண மக்களுக்கு என்ன குறை? சாதாரண மக்கள் வாக்களிக்கிறத தடுக்கும் விதமாக 2 தடைகள் இருக்குது. பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல நாடுகள் ஹாலிடேல தாங்க எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹாலிடேல எலெக்ஷன் வச்சுருக்கணும், ஆனால் வீக்கோட ஃபர்ஸ்ட் டேயில் வைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே பிரபலங்கள் தான் இந்த ஊடகத்தில் ஜனநாயகத்தை காத்த போராளிகள் என்ற அளவில் போர்ட்ரேட் பண்ணப்படுறாங்க. டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். லோக்சபா எலெக்ஷன் 5 ஃபேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. கடந்த எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷனில் குறைவாக தான் வாக்குகள் பதிவாயிருக்கு. வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இதற்கான காரணம் என்னவா இருக்க முடியும்? பொதுவாக மக்களுக்கு ஆளுங்கட்சி மேலே அதிருப்தி இருந்தால் வாக்கு சதவீதம் குறையும்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அதையும் தாண்டி இந்த 5வது ஃபேஸ் எலெக்ஷனில் கடந்த 4 ஃபேஸை தாண்டி மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் வீழ்ந்திருக்கு. அதாவது 60.3% மட்டுமே பதிவாயிருக்கு. போன 2019ஆம் ஆண்டு தேர்தலில் கூட 62.5% ஓட்டு இந்த ஃபேஸில் பதிவாச்சு. வெறும் போல் பர்சன்டேஜுங்கிறத தாண்டி இந்த 5வது ஃபேஸ் தான் முக்கியமான தேர்தல். ஏன்னா இதில் தான் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ரேபரேலி, அமேதி, அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத் போன்ற தொகுதிகளுக்கு நடந்துச்சு. பதற்றமான சூழல் நிலவப்படும் என்ற ஜம்மு காஷ்மீருக்கு இதில் தான் எலெக்ஷன் நடந்துச்சு. வெஸ்ட் பெங்காலில் முக்கியமான தொகுதிகளுக்கு இதில் தான் நடந்துச்சு. நம்ம பொருளாதார தலைநகரமான மும்பையை அடக்கின தொகுதிகளுக்கு இந்த ஃபேஸில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதிகபட்சமாக வெஸ்ட் பெங்காலில் 74.7% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஆனால் மக்கள் தொகையை அடர்த்தியாக கொண்ட மகாராஷ்டிராலேயோ வெறும் 54.3% வாக்கு தான் பதிவாயிருக்கு. ஆனால் நம்ம இராணுவ பதற்றம்னு சொல்லப்படுற பேராமுல்லா உட்பட்ட காஷ்மீரை உள்ளடக்கின தொகுதிகளில் 57%க்கு மேலே ஓட்டு பதிவாயிருக்கு. காஷ்மீரோட பேராமுல்லாவை ஏன் கவனம் செலுத்தணும்னா, கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அங்கே பதிவான வாக்கு சதவீதம் வெறும் 34.7%. ஆனால் கிட்டத்தட்ட 20%க்கு மேலே அங்கே போலிங் பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கு. ஆனால் நம்ம மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்தியாவின் முக்கிய நகரமான, அதாவது 4 கேபிட்டல் சிட்டிஸில் ஒன்றான மும்பையில் இவ்வளவு கம்மியாக வாக்கு பதிவாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்பை சவுத்தில் கரெக்டான ஓட்ஸோட எண்ணிக்கை 47.7%. மும்பை நார்த்துலேயோ 55.2%. இந்த மும்பை வெறும் மக்கள் தொகையை மட்டும்தான் கொண்டிருக்கானா? இல்லை. இந்தியாவோட பல முக்கிய பிஸ்னஸ்மேன்ஸு, நம்ம பாலிவுட் பிரபலங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. பல பிரபலங்கள் தங்கள் வாக்களித்ததை ஒரு விளம்பரமாகவே காட்டிக்கிட்டாங்க. 86 வயசான ரத்தன் டாட்டா சமீபத்தில் வெளி நிகழ்ச்சிகள் எதுலேயுமே கலந்துக்காமல் இருந்தார். ஆனால் அவர் தனியாக தன்னோட சிம்பிளான ஒரு காரில் சீசன் டாக் பகுதியில் ஓட்டு போட்டு போனார். அதே மாதிரி அம்பானி தன்னோட குடும்பத்தோட சிம்பிளான காஸ்டியூமில் வாக்களிச்சுட்டு போனார். பிர்லா குரூப்போட குமாரமங்கலம் பிர்லா வந்தார். மஹேந்திரா குரூப்போட ஆனந்த் பிர்லா ஓட்டு போட்டு போனாருண்டு மொத்த பிரபலங்களும் வந்தாங்க. பாலிவுட்டில் நம்ம கான் ஆக்டர்ஸ்லேருந்து நேற்று வந்த பிரபலங்கள் வரைக்கும் வாக்களித்ததை இன்ஸ்டா பக்கம் முழுக்க பிரபலப்படுத்தினாங்க. பாருங்கள், எவ்வளவு பெரிய பிரபலங்களே இவ்வளவு சிம்பிளாக ஓட்டு போட்டு போகும்போது சாதாரண மக்களுக்கு என்ன குறை? இதுதான் ஊடகங்கள் இன்றைக்கி முழுக்க காமிச்ச விதம். ஆனால் சாதாரண மக்களுக்கு பிரச்சனையே இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. சாதாரண மக்கள் வாக்களிக்கிறத தடுக்கும் விதமாக 2 தடைகள் இருக்குது. ஒன்று, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 135B ஒரு ஓட்டு என்பது குடிமக்களுக்குரிய அவசிய உரிமை. அதை யாராலையும் தடுக்கக்கூடாது. குறிப்பாக நிறுவனங்கள் ஊதியத்தோடு சேர்ந்து தனது ஊழியர்களுக்கு விடுப்பளிக்கணும். இதை மும்பையில் பல நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. குறிப்பாக இந்த ஓட்டு போட்டாங்களே நம்ம பெரிய சிம்பிளான பிரபலங்கள், அவங்க பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்கிறது தான் தகவல் சொல்லுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மும்பை ஒரு எக்கனாமிக்கல் கேபிட்டலுங்க. அங்கே போய் நீங்கள் வீக்கோட ஃபர்ஸ்ட் டே, அதாவது திங்கட்கிழமையில் எலெக்ஷன் வச்சா எப்படிங்க லீவு கொடுக்க முடியும்? சென்செக்ஸ் என்ன ஆகுறது? பங்குச்சந்தை இங்கே தாங்க இருக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. சில நிறுவனங்கள் ஓரளவுக்கு மனசு வச்சு ஒரு 3 hours 4 hours பர்மிஷன் கொடுக்குறாங்க. மும்பை மாதிரியான நகரில் வேலை பார்க்குற பெரும்பாலான மக்கள் நகருக்குள்ளேயே தங்கியிருப்பாங்க. எல்லாம் புறநகர்லேருந்து தான் நகருக்கு போகிறாங்க. அவங்க தங்கள் ஓட்டை போட்டுட்டு திரும்ப நகருக்குள்ளே வேலையை கண்டினியூ பண்ணுறதெல்லாம் ஒரு நாளைக்குள்ளே சாத்தியமானு தெரில. இதுக்கு இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பல நாடுகள் ஹாலிடேல தாங்க எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹாலிடேல எலெக்ஷன் வச்சுருக்கணும், ஆனால் வீக்கோட ஃபர்ஸ்ட் டேயில் வைக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது இவங்க அவங்கவுங்க ஓட்டை போட்டுருவாங்களாம். ஆனால் இவங்களோட எம்ப்ளாயி அவங்க ஓட்டு போடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லைங்கிறத மறைமுகமாக இந்த பிரபலங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே பிரபலங்கள் தான் இந்த ஊடகத்தில் ஜனநாயகத்தை காத்த போராளிகள் என்ற அளவில் போர்ட்ரேட் பண்ணப்படுறாங்க. இதெல்லாம் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்கு ஒரு காரணமாக சொல்லலாமான்னு கேட்டால் அதற்கான உரிய எவிடன்ஸ் நம்மள்ட்டே இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அன்னைக்கு வேலை வைக்கிற நிறுவனங்கள் உரிய விதத்தில் கண்காணிக்கப்பட்டு சிவியராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதனாலேயே என்னமோ இந்த முறை தமிழ்நாட்டில் 70% மேலே வாக்கு பதிவானுச்சு. ஆனால் மும்பையில் அந்த நிலைமை இல்லை. இதுதான் யதார்த்தம். இரண்டாவது தடையாக அர்பன் அபார்த்தி என்று சொல்லப்படும் நகர மக்களுக்கு அரசியல் மேலே ஒரு ஆர்வமே இல்லை. ஒரு ரூரல் மக்களுக்கு பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட இருக்கிற உறவு நகர மக்கள்கிட்ட இல்லவே இல்லை. அதனாலேயே அவங்க ஓட் போட விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இதை ஓரளவுக்கு உண்மைன்னு கூட ஒத்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவில் வாக்குப்பதிவான இடமா சென்னை இருக்குது. இதே கல்ச்சர் நாடு முழுக்க இருக்குங்கிறது தான் யதார்த்தம். நகரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட நிலையில் உள்ள மக்கள் ஓட்டு போடுறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. அந்த ப்ராசஸே அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்குங்கிறது தான் யதார்த்தம். இதை ஒரு காரணமாக சொன்னாலும் இந்த வாட்டி மும்பையில் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதாவது வாக்களிக்க ஒரு 2 மணி நேரத்தை கடந்து மக்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது. மும்பை மாதிரியான டென்சிட்டி உள்ள பகுதியில் குறைவான பூத்துகள் இருக்குது. அதனால் நீண்ட நேரம் லைனில் காத்திருக்காங்க. பலருக்கும் முறையாக வாக்காளர் பதிவு திருத்தப்படலை, அடையாளம் காணப்படலை. அதனாலேயே ஒரு ஓட்டுக்கு அவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆகிருக்கு. பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. எந்த வசதியும் போக்குவரத்தும் தொலைத்தொடர்பும் இல்லாத இந்திய கிராமங்களில் அதிக அளவில் ஓட்டு ரெஜிஸ்டர் ஆகிறதும், இது எல்லாம் இருக்கிற நகரங்களில் குறைவான ஓட்டு பதிவாகிறதும் இந்திய அரசியலோட ஒரு சிக்கலான நிலையை குறிக்குது. இனி வரும் காலங்களில் தேர்தல் ஜனநாயகத்தில் இதை முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும்ங்கிறது தான் மக்களோட கருத்தாக இருக்குது.